மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஸ்ரீவைகை கரையான் ஐயனார் கோயில், அலங்காரகுளம் சோனையா சுவாமி கோயிலில் வருஷாபிஷேகம், குதிரை வாகன கும்பாபிஷேகம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தாயமங்கலம் ரோட்டில் உள்ள கோயிலில் யாகசாலைகள் பூஜைகளுடன் விழா நடைபெற்றது. மேளதாளம் முழங்க குதிரை வாகனத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகனங்கள் குறிவைத்து திருடப்பட்டு வந்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர். நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்ற நபர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி சரவணன் என்ற மெக்கானிக்கிடம் குறைந்த விலைக்கு விற்று வந்தனர். அந்த வாகனங்களை பிரித்து உதிரி பாகங்களை கூடுதல் விலைக்கு சரவணன் விற்று வந்தார். இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அருகே சாலையில் அடிபட்டு கிடந்த பசுமாட்டை அவ்வழியாக சென்ற அமைச்சர் நாசர் மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திருமுல்லைவாயில் காவல் நிலையம் எதிராக லோடு வேன் மோதி பசுமாடு காயமடைந்து கிடந்தது. அந்த வழியாக சென்ற பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கால்நடை மருத்துவர்களை உடனடியாக அழைத்து மாட்டை வேப்பேரி கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயிலில் தீர்த்தவாரி உற்சவம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையின் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் சாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். இதைத் தொடர்ந்து இன்று சர்வதீர்த்த குளக்கரையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே விஷம் கலந்த நீரை பருகிய 5 ஆடுகள் மற்றும் மாடு பரிதாபமாக உயிரிழந்தன. கிருஷ்ணன் கோமதி தென்மண்டலத்தில் கடந்த 3 மாதங்களில் 2450 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தென்மண்டல ஐஜி அஸ்ராகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 265 வழக்குகளில் 494 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 761 பேர் கஞ்சா குற்றவாளிகளிடம் நன்னடத்தை பத்திரம் பெறப்பட்டு 52 பேர் குண்டா தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து நடிகர் கஞ்சா கருப்பு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தீச்சட்டி எடுத்து பாத யாத்திரையாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினார். மனைவி, மகன், மகள் மற்றும் உறவினர்களுடன் வந்த அவர் பால்குடம் எடுத்தும் பூக்குடைகள் சுமந்து வந்தும் வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. காலை முதல் மதியம் வரையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் நேரத்தில் திட்டங்குளம், இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நாகை அருகே காலில் காயமடைந்து உயிருக்கு போராடிய குதிரையை மீட்ட மீட்புப் படையினர் அதனை கூடாரம் அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். கீழ்வேளூரில் காலில் பலத்த காயத்துடன் பள்ளத்தில் விழுந்து உயிருக்கு போராடிய குதிரையை மீட்ட அவர்கள் நடமாடும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் சிகிச்சை அளித்தனர். குதிரையின் உரிமையாளர் விவரம் தெரிய வராத நிலையில் அதனை மீட்புப் படையினரே தண்ணீர் மற்றும் உணவு வழங்கி பாதுகாத்து வருகின்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஆப்பிரிக்கன் பன்றி காய்ச்சல் நோய் தாக்கப்பட்ட 63 பன்றிகள் அழிக்கப்பட்டன. அமீர்பாளையத்தில் கடந்த 1 வார காலமாக பன்றிகளின் இறப்பு அதிகமாக இருந்ததை அறிந்த கால்நடை பராமரிப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து இந்திய அரசின் வழிகாட்டுதல்படி 63 பன்றிகள் மீது கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு ஆழமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டன. இந்த நோய்க்கான தடுப்பூசி இதுவரை கண்டறியப்படாததால் நோய் ஏற்படும் பகுதிகளில் பன்றிகளை அழிப்பது மட்டுமே தடுப்பு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சாத்தூர் பகுதியில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் பரவுவதை உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கால்நடைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி, வருவாய்த்துறை
ஆகிய துறைகள் இணைந்து ஆப்பிரிக்கன் பன்றிக்காய்ச்சல் மற்ற விலங்குகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ பரவாத வண்ணம் பன்றிகளை அழித்து விட்டார்கள். தொடர் விடுமுறையால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருப்பதியில் உள்ள கவுண்டர்களில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன்களை வாங்காமல் சாமி கும்பிட ஏராளமானோர் திரண்டதால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. பக்தர்கள் காத்திருக்கும் அறை முழுவதும் நிரம்பி உள்ளதால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வெயிலில் காத்திருக்கின்றனர். இதனால் ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 300 ரூபாய் தரிசனத்திற்கு 5 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலையும் நிலவுகிறது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து உள்ள காரணத்தால் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி அருகே கபடி விளையாடுவதில் 2 கிராமங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 30 பேர் கைது செய்யப்பட்டனர். கைலாசபுரம், கீழக்கோட்டை கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கபடி விளையாடி உள்ளனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சனை 2 கிராமங்களுக்கு இடையேயான மோதலாக மாறியது. இதைத் தொடர்ந்து நாரைக்கிணறு காவல் நிலையத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் கடந்த 5ஆம் தேதி மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என்று 30 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 கிராமங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எவிடன்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடாது. தானா வரதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். சோ இவங்க வந்து நிறைய மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ட்ரை பண்ணதுக்கான ப்ரூஃப் இப்ப எங்க போனாலுமே வந்து டிஃபமேஷன் காலேஜுக்கு தான் நடக்குதே தவிர இவங்க சொல்ற பாயிண்ட் விட அதுதான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு இதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்து காலேஜ் நேம் கிளியர் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். தான் படித்த காலத்தில் ஹரிபத்மன் யாரிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபடவில்லை என்றும் அபிராமி தெரிவித்தார். கேரளாவில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையில் நடனமாடிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கேரள மாநிலம் இடுக்கி அருகே சாந்தன்பாறை பகுதியில் உள்ள கோவிலில் திருவிழா நடைபெற்றது. அங்கு சாந்தன்பாறை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழ் திரைப்படமான கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற மாரியம்மா பாடல் ஒலித்த நிலையில் மதுபோதையில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தன்னிலை மறந்து நடனமாடினார். சீருடை அணிந்த காவலர் மதுபோதையில் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ஷாஜியை பணியிடை நீக்கம் செய்து இடுக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனின் கல்வி ஆலோசகராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிபுணர் என்ற அடிப்படையில் உயர்கல்வியை மேம்படுத்த ஆலோசனை வழங்குவது, பல்கலைக்கழகங்களின் செயல்பாடு, பாடத்திட்டம் மற்றும் படிப்புகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் செயல்முறைகளை வழங்குவது கல்வி ஆலோசகரின் பணிகளாகும். உயர்கல்வி குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனைகள் வழங்கும் பணிகளையும் பாலகுருசாமி மேற்கொள்வார். இதேபோன்று ஜார்க்கண்ட் தலைநகரான ராஞ்சி சென்று வர விமான கட்டணம், ஓட்டுநருடன் கூடிய கார் வசதி, ராஜ்பவன் வளாகத்தில் விருந்தினர் என்ற வகையில் சலுகைகளும் அவருக்கு வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் லேப்டாப், பிரிண்டர், அலுவலக பொருட்கள் மற்றும் பணிகளை மேற்கொள்ள அலுவலக அறையும் பாலகுருசாமிக்கு ஒதுக்கப்பட உள்ளது. அழிந்து வரும் லங்கூர் வகை குரங்குகளை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீலகிரியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதுமலை காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவில் லங்கூர் வகை குரங்குகள் உள்ளன.
வட இந்திய பகுதிகளில் அனுமன் குரங்கு என்று அழைக்கப்படும் லங்கூர் குரங்குகள் குன்னூர் அடுத்த குறும்பாடி, கோழிக்கரை, சின்ன குறும்பாடி உள்ளிட்ட பழங்குடி கிராமங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. உடலில் சாம்பல் நிறத்துடன் காணப்படும் லங்கூர் குரங்குகள் மருத்துவ காரணங்களுக்காக வேட்டையாடப்படுவதால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அது ஒரு ஆய்வு நடத்தி இந்த குரங்குகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. லங்கூர் குரங்குகளை காப்பாற்ற அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சமூக விரோதிகளால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் இவற்றை மீட்டு முதுமலை வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் தேர்வு மிக எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். முதல் நாளில் மொழிப்பாடத் தேர்வை மாணவர்கள் எழுதினர். தமிழ்நாட்டில் 4,56,000 மாணவியர் உட்பட 9,23,000 பேரும், புதுச்சேரியில் 15,566 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர்.